வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் பல காணொலிகள் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அதன் வரிசையில் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எந்த விஷயத்தை முதன்மையாக பார்க்கும் பொழுது பலன்கள் பிடிவிடும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு கமெண்ட் எங்கள் கண்ணுக்கு பட்டுச்சு. அந்த கமெண்ட்டில் அவரோட பிறந்த தேதி, பிறந்த நேரத்தையும் போட்டு, பிறந்த ஊரையும் போட்டு, பெயரையும் குறிப்பிட்டு சில விஷயத்தை கேட்டிருந்தார். அவருடைய ஜாதகத்தில் லக்னம் நல்லாயிருக்கு, லக்னாதிபதி நல்லாயிருக்கு, ராசி நல்லாயிருக்கு, ராசி அதிபதி நல்லாயிருக்கு. காரணம், லக்னமும் ராசியும் இரண்டும் ஒன்று. ரிஷபம், ரிஷபத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுவாக உச்சம் பெற்று மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். குரு விருச்சிகத்திலிருந்து தன்னோட 5ஆம் பார்வையினால் சுக்கிரனையும் பார்க்குறார், லக்னத்தையும் பார்க்குறார், ராசியும் பார்க்குறார். இப்படிப்பட்ட அமைப்பு அவருக்கு இருக்கும் பொழுது இதில் வேறு என்னன்னு கேட்டால், சந்திரன் உச்சமாக ரிஷபத்தில் இருக்கிறதுனால அவருக்கு 2 கிரகங்கள் உச்சம். இருந்தாலும் அவருக்கு நல்ல யோக தசைகள் நடந்துமே முழுமையான வாழ்க்கையை வாழ முடியலன்னு வருத்தப்பட்டிருந்தார். அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. லக்னம் நல்லா இருக்குது, லக்னாதிபதி நல்லா இருக்குது, ராசி நல்லா இருக்குது, ராசி அதிபதி நல்லா இருந்தாலும் கூட ஒவ்வொரு பாவகத்திற்கும் உண்டான காரக கிரகத்தையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கணும். உதாரணமாக 1ஆம் இடம்ங்கிறது லக்னம். இந்த 1ஆம் இடங்கிறது லக்னம். இந்த லக்னத்தை பார்க்கும் பொழுது லக்னத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. லக்னத்தை கூட லக்னம், லக்னாதிபதி, ஆன்ம காரகனாக இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கணும். அப்போ நீங்கள் லக்னத்தை பார்க்குறீங்கன்னா லக்னத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ஆன்ம காரகனாக இருக்கக்கூடிய சூரியனையும் பார்க்க வேண்டும். இப்போ சூரியன் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மேஷ வீட்டில் அந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல மறைந்திருக்கிறார். ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு, மேச வீட்டில் சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. இருந்தாலும் கூட லக்னத்திற்கு 6, 8, 12 அப்படின்னா மறைவிடம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். சூரியன் 6ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல அமருவது நல்லதல்ல. அவருக்கு உச்சம் பெற்ற சூரியன் 12ல் மறைந்திருக்கிறார். அப்போ லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ஆன்மக்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் பிறக்கும் பொழுது ராகுவோடு 8 டிகிரிக்குள்ள கிரகண தோஷத்தில் இருந்த ஒரு காரணத்தினால முழுமையான யோகத்தை அனுபவிக்க முடியவில்லை. அப்போது லக்னத்தையும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும், காரகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனையும் பார்க்கணும். அதற்கடுத்தபடியாக நீ 2ஆம் இடத்தை பார்க்குறீங்க. 2ஆம் இடங்கிறது குடும்பம், வாக்கு, தனம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒருத்தர் ஜாதகத்தில் நீங்கள் தனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவை பார்க்க வேண்டும். குரு தான் காரகிரகம். 2ஆம் இடத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா குருவை பார்க்கணும். குடும்ப வாழ்க்கை ஒருத்தருக்கு நல்லா இருக்கா, குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பாங்களா, மன மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்கிரனை பார்க்கணும். அப்போ தனகிரகமாக இருக்கக்கூடிய குருவை பார்த்தீங்கன்னா தான் 2ஆம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்குங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முடியும். இந்த 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரம், முயற்சி, முன்னேற்றம், இளைய சகோதரஸ்தானம். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் தைரியம், வீரம், சகோதரர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கார கிரகம் செவ்வாயை பார்க்கணும். செவ்வாய் தான் தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. புகழ் 3ஆம் இடம் தான் கீர்த்தி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம். நீங்கள் புகழை பார்க்கும்போது செவ்வாயை பார்க்கக்கூடாது, குருவை பார்க்கணும். ஒருத்தருக்கு புகழ் கிடைக்குமா, அந்தஸ்து கிடைக்குமா, கௌரவமான வாழ்க்கை வாழ்வாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதற்கடுத்து 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடங்கிறது தாய், படிப்பு, வீடு, வாகனம், கல்வி, ஒழுக்கம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அப்போது நீங்கள் வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா சுக்கிரனை பார்க்க வேண்டும். சுக்கிரனை மட்டும் பார்க்கக்கூடாது,
வீடு நிலம் பூமி அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் தான். சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் வாகனம், சொகுசு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நபர். வீடு வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, நிலபுலங்கள் பிடிக்கிறீங்க, சொத்துக்கள் சேர்த்துறீங்க, ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னா சுக்கிரனை பார்க்கணும். ஆனால் தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும். தாயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரன். இதே வித்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும், படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புதன். அப்போ வீடு, வாகனம், நிலபுலங்கள், சொத்துக்கள், சொகுசு வாழ்க்கை, ஏன்னா 4ஆம் இடங்கிற சுகஸ்தானம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்கிரனை பார்க்கணும். நிலம் வாங்குறீங்க, விவசாய பூமி வாங்குறீங்க, காடு வாங்குறீங்க, தோட்டந்தொரவு வாங்குறீங்க அப்படின்னா சுக்கிரன், அது கூடவே செவ்வாயும் பார்க்கணும். ஒருத்தர் தாயை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்திரனை பார்க்கணும். படிப்பு, வித்தை, கல்வி, ஒழுக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு புதனை பார்க்கணும். அப்போ 4ஆம் இடங்கிறது இத்தனை விஷயத்தை பார்க்கணும். 4ஆம் இடம் கர்ப்பஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால குருவையும் பார்த்துக்கணும். அதற்கடுத்து இந்த 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திர பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சி, மன நிறைவு, எண்ணம், சிந்தனை இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடங்கிறது என்ன? பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கும்பொழுது என்ன செய்யணும்? பூர்வ புண்ணியம் அப்படின்னாவே கர்மக்காரங்கனாக இருக்கக்கூடிய சனியை தான் பார்க்கணும். சரி, மனம் 5ஆம் இடம் தான் மனம். அப்போ மனதுக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும்? மனோகாரகன் சந்திரனை பார்க்கணும். சரி, குழந்தைக்கு எந்த கிரகத்தை பார்க்கணும்? குழந்தைன்னு 5ஆம் இடத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை அதிபதி பார்த்தீங்கன்னா குரு. அப்புறம் 5ஆம் இடம் யூக கணிதம், ஸ்பெக்குலேஷன், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் பங்கு சந்தையிலலாம் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய சில விஷயத்தை கற்றுக்கிறாங்க இல்லைங்களா? அதற்கு என்ன செய்யணும்? புதனை பார்க்கணும். புதன் தான் யோக கணிதம், ஸ்பெக்குலேஷன். அப்போ பூர்வ புண்ணியத்தை பார்க்கணுன்னா கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனியையும், மனதை பார்க்கணுன்னா சந்திரனையும், குழந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா குருவையும், மன மகிழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சுக்கிரனையும், ஸ்பெக்குலேஷன், யூக கணிதம், வித்தை, கற்பனை வளம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா புதன் தான் தெரிஞ்சுக்கணும். அதற்கடுத்து இந்த 6ஆம் இடத்துல என்ன இருக்குது? எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, வியாதி, ஜெயில் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் 6ஆம் இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. உங்களுடைய எதிரி யார்? எதிரி என்ன முடிவெடுப்பாங்க? எதிரி நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், கடனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்ம எதிரி என்ன முடிவெடுப்பார், எப்படிப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்து கொடுப்பார், சிறைவாசம் இருக்குமா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு செவ்வாயை வச்சு தெரிஞ்சுக்கணும். உடம்பு சரியில்லை, வியாதியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். எதிரிங்கிற சத்துருவையும் கடனை பற்றி தெரிஞ்சுக்கிற செவ்வாயை வச்சு தெரிஞ்சுக்கலாம். வியாதியை பற்றி தெரிஞ்சுக்கிற சனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சிறைவாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிறைவாசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி, செவ்வாய் 2 கிரகங்களும் தொடர்பு இருந்தால் மட்டும்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய கஷ்டம், அல்லது இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தொடர்பு இருந்தால் சிறைவாசம், தண்டனை, இது மாதிரி சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆட்படுத்தும். அதற்கடுத்து இந்த 6ஆம் இடம் தான் கடன் ஸ்தானமும் கூட. உங்களுக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா, அரசாங்க லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு சூரியன், செவ்வாய், இந்த சூரியன்கிற கிரகத்தை, செவ்வாய்ங்கிற கிரகத்தை குரு பார்த்துருக்கிறாரு. இல்லை சூரியன் செவ்வாய் சுப கிரகத்தோட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசாங்க லோன், பயிர்க்கடன் தள்ளுபடி ஆகிறது, விவசாய கடன் தள்ளுபடி ஆகிறது, எல்லாத்துக்கு மேலே வந்து போனால் தங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறது. இது எல்லாமே குரு, சூரியன், செவ்வாய் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் நல்ல முறையில் அரசாங்கத்தின் மூலியமாக மானியத்தோடு கிடைக்கும். அதற்கடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது களத்திரஸ்தானம், மனைவி, கூட்டாளி, நண்பர்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 7ஆம் இடங்கிறது ஒரு மனிதனோட ஜாதகத்தில் களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானம்னா கள உதிரம், நம்மளுக்கு எதிர்பாலினமாக இருக்கக்கூடிய மனைவி அல்லது கணவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்கிரனை வச்சு பார்க்கணும். இதை கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன்,
கூட்டுத் தொழில், கூட்டுத் தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனையும் பார்க்கணும், 7ஆம் இடத்தையும் பார்க்கணும், 7ஆம் இடத்து அதிபதியும் பார்க்கணும். ஒரு மனிதன் தொழில் செய்கிறதுக்கு தைரியம் தேவை, விவேகமான எண்ணம் தேவை, புத்திசாலித்தனம் தேவை. வியாபாரியாக இருக்கிறதுக்கு புதனை பார்க்கணும். வியாபாரம் செய்கிறதுக்கு புதனை பார்க்கணும். கடத்திர ஸ்தானங்கிறது 7ஆம் இடம், கடத்திர காரகன் சுக்கிரன். அப்போ 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை அதிபதியை வைத்து ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க, பெண்ணுக்கு எப்படிப்பட்ட கணவர் வருவாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். கூட்டுத்தொழில் செய்யலாம், தைரியம் வேணும். அதுக்காக சூரியன் நல்லா இருக்கணும். அதிகாரம் சூரியன். வியாபாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு புதனை பார்க்கணும். அதற்கடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு விபத்து, கண்டம், அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பார்க்க முடியாத பண வரவு, இந்த இன்சூரன்ஸ் போட்டு பெரிய அளவு பணம் வர்றது, விபத்து காப்பீடு மூலியம் பணம் வர்றது, ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு பெரிய அளவு பணம் வர்றது, இப்படி எல்லாம் எதிர்பாராத பண வரவுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கணும். அப்போ 8ஆம் இடங்கிறது ஒரு மனிதனோட ஆயுள், கண்டம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். ஆயுள்காரகன் சனி. ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்குறவரும், வியாதி கொடுக்குறவரும், கர்மக்காரகனும் சனி. அப்போ ஆயுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், சனியை தெரிஞ்சுக்கணும். எதிர்பாராத பண வரவு, அதிர்ஷ்டம்னு எழுதிடலாமே. அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வர்றது அதிர்ஷ்டம். குருவையும் பார்க்கணும், ராகுவையும் பார்க்கணும். எதிர்பாராத பண வரவு குரு. தீராத கடன், தீராத வியாதி, அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மேலே இருந்து கீழே விழுகுதல், இது எல்லாத்துக்கும் யாரை பார்க்கணும்னா சனி செவ்வாயை பார்க்கணும். அதற்கடுத்து இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகர்த்தி செல்லுதல். நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளியூர், வெளிநாடு, தூரதேச பயணங்கள் போய் பிழைக்கிறீங்க அப்படின்னா 8ஆம் இடத்திற்கு சுப கிரகத்தோடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். சுப கிரகம்னா என்னென்ன? குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்வரை சந்திரன். இந்த 4 பேரில் யாரோ ஒருவர் அந்த 8ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் பாவகிரகத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணங்கள் போய் ஜீவனம் பண்ணுவாங்க. அப்போது 8ஆம் இடத்திற்கு குரு தொடர்பு அல்லது சுக்கிரனுடைய இருப்பு, சுக்கிரனுடைய தொடர்பு, அதற்கடுத்து தனித்த புதன் இருக்கிறாரு, அதற்கடுத்து வளர்வரை சந்திரன் இருக்கிறார், இந்த பார்க்குறாரு. இதன் மூலியமாக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளியூர், வெளிநாடு போய் ஜீவனம் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதற்கடுத்து இந்த 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை பார்க்கும்போது பாக்கியஸ்தானம். பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு மனிதன் தொழிலில் வரக்கூடிய வருமானங்கிறது 10. அந்த வரக்கூடிய வருமானம் எந்த ரூபத்தில் விரயமாகுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். ஏன்னா 10ஆம் இடங்கிறது தொழில், ஜீவனம், அதற்கு 12ஆம் இடம் விரயம். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய பணம் எந்தெந்த ரூபத்தில் விரயமாகும் தெரிஞ்சுக்கிறதுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். 9ஆம் இடம் பாக்கியம், அதிர்ஷ்டம். பாக்கியம்னு என்னது? குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு. அதிர்ஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்கிரன். அதற்கடுத்து தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன். அப்போ 9ஆம் இடத்துல பாக்கியம், அதிர்ஷ்டம், தந்தை, யோகம், உயர்கல்வி. உயர்கல்வியை பற்றி தெரிஞ்சுக்க சில பேர் 4ஆம் இடமே போதுங்கிறாங்க, சில பேர் 9ஆம் இடங்கிறாங்க. நான் 9ஆம் இடத்தை பார்க்கணும், உயர்கல்வி பார்க்கணும் அப்படின்னா புதனையும் சேர்த்து பார்க்க வேண்டும். கல்வி அப்படின்னாவே கல்வி, ஆரம்ப கல்வி, உயர்கல்வி எதுவாக இருந்தாலும் சரி புதனை பார்க்கணும். 9ஆம் இடம் தர்மஸ்தானம். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்வார், எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருப்பார், எப்படிப்பட்ட பெருந்தன்மையாக நடந்துக்குவார், எப்படிப்பட்ட அந்தஸ்து, எப்படிப்பட்ட கௌரவம், எப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும்.
ஏன்னா 9ஆம் இடத்துல குரு இருந்தால் 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் தான் புகஸ்தானம். 9ஆம் இடங்கிறது கௌரவம், அந்தஸ்து. அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் கௌரவத்தோடு இருப்பாங்களா, அந்தஸ்தோடு இருப்பாங்களா, மதிப்போடு இருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9ஆம் இடத்தையும் குருவையும் சூரியனையும் பார்க்கணும். சூரியனை பொறுத்த வரைக்கும் கௌரவமான கிரகம். சூரியனை பொறுத்த வரைக்கும் கௌரவமான கிரகம். குருவை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து மற்றும் பெருந்தன்மை இருக்கக்கூடிய கிரகம், விட்டு கொடுத்து போகக்கூடிய கிரகம். தான தர்மங்கள் செய்வாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சனியையும் பார்க்கணும், குருவையும் பார்க்கணும். அதற்கடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடங்கிறது சொந்த தொழில், கர்மம், தீர்த்த யாத்திரை, மூட்டு சார்ந்த பகுதி, எல்லாத்துக்கும் மேலே தொழில், ஜீவனம், வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சனியை பார்க்கணும், தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சூரியனை பார்க்கணும். அப்போ நீங்கள் வேலைக்கு போவீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சனியை பார்க்க வேண்டும். சொந்த தொழில் செய்வீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியனை பார்க்க வேண்டும். தீர்த்த யாத்திரை, தல யாத்திரை, ஆன்மீக அறக்காரியங்கள், தர்ம காரியங்கள் இதெல்லாம் செய்வீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி மற்றும் குருவுடைய தொடர்பு பார்க்கணும் 10ஆம் இடத்தோடு. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் அறக்காரியங்கள் செய்வீங்களா, தர்ம காரியங்கள் செய்வீங்களா, அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு நிதியுதவி கொடுப்பீங்களா, ஆலய திருப்பணியை முன்னின்று நடத்துவீங்களா, அதற்கு டொனேஷன் கொடுப்பீங்களா, இப்படி எல்லா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு குரு சனி கேதுவுடைய தொடர்பு 10ஆம் இடத்தோடு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்ய போகிறீங்க, எப்படிப்பட்ட கர்ம காரியங்கள் செய்ய போகிறீங்க, சொந்த தொழில் செய்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறது சூரியனையும், வேலைக்கு போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது சனியையும் பார்க்கணும். ஆன்மீக அறக்காரியங்கள், தீர்த்த யாத்திரை, இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு குருவை மட்டும் பார்த்தா போதும். அதற்கடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் மூட்டு சார்ந்த பகுதியை தெரிஞ்சுக்கணும். மூட்டு சார்ந்த பகுதியை, முழங்கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா சனியை பார்க்க வேண்டும். அதற்கடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடங்கிறது விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகம், 2வது திருமணம், அதாவது இளைய தாரம், அதற்கடுத்து மூத்த சகோதரர், அதற்கடுத்து லாபம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனிதன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குருவை பார்க்கணும். இளைய தாரமாக இருக்கக்கூடிய 2வது திருமணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சுக்கிரனை பார்க்கணும். அதற்கடுத்து மூத்த சகோதரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சகோதரை பற்றி தெரிஞ்சுக்கிறது செவ்வாயை பார்க்கணும். தைரியம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். பராக்கிரமம், அதே மாதிரி வெற்றி, போட்டித் தேர்வில் வெற்றி, ஜெயம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா 11ஆம் இடத்தோட சுக்கிரனோ குருவோ சம்மந்தப்பட்டிருக்கு. இல்லை கோச்சாரத்தில் லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்குன்னா போட்டித் தேர்வில் வெற்றி அடைகிறது, அரசியல் தேர்தலில் வெற்றி அடைகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கை நடக்கிறத பார்க்க முடியும். அப்போ வெற்றி அப்படின்னு வந்துட்டாவே குருவையும் சுக்கிரனையும் 11ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா வெற்றி எந்த அளவுக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம். விவேகமான எண்ணம், போட்டித் தேர்வில் வெற்றி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனோட ஜாதகத்தில் 11ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, 11ஆம் இடத்து அதிபதியை மட்டும் பார்க்கக்கூடாது, செவ்வாயை பார்க்க வேண்டும். இந்த கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவாங்க. ஷேக்குவாரா புக்கு, மாவோ புக்கு, இப்படி புத்தகங்கள்லாம் படிச்சிங்க, ஸ்டாலினோட புத்தகம், லெனினோட புத்தகத்தெல்லாம் படிச்சிங்கன்னா இந்த கொரில்லா தாக்குதலை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. இந்த 11ஆம் இடங்கிறது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயத்தை செஞ்சு அதன் மூலயமா வெற்றி அடைகிறது. அது கொரில்லா தாக்குதலாக எடுத்துக்கலாம், சடனாக ஒரு முடிவெடுத்து ஜெயிக்கிற எடுத்துக்கலாம், ஒரு கணப்பொழுதில் முடிவெடுத்து அதன் மூலிமா ஜெயிக்கிறது. இப்போ உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா இறக்குறார். இறந்ததுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி ஐயாவை விட வயசில் மொத்தம் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய மதிநுட்பத்தினால முதலமைச்சராகிறார் கருணாநிதி ஐயா. அதே போல் ஜெயலலிதா அம்மையார் இறக்குறாங்க. எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருந்தாலும் கூட, வயோதிக மனிதர்கள் இருந்தாலும் கூட எடப்பாடி ஐயாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராகிறார். இது எல்லாமே கன நேரத்தில் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் மூலயமா வெற்றி அடைகிறது. அப்போ இந்த 11ஆம் இடங்கிறது செவ்வாயை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது, இந்த மதிநுட்பத்திற்கும் தந்திரத்திற்கும் விவேகமான எண்ணத்திற்கும் புதனையும் சேர்த்து பார்க்கணும். அதற்கடுத்து 12ஆம் இடம். 12ஆம் இடங்கிறது வெளிநாட்டு பயணம், அயன சயன சுகஸ்தானம், தாம்பத்திய நல்லுறவு, இதெல்லாம் தெரிஞ்சக்கூடிய இடம். அப்போ 12ஆம் இடத்துக்கு பேர் விரயஸ்தானம். அப்போ விரயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அசுப விரயமாக இருந்தால் சனியை பார்க்கணும், சுப விரயமாக இருந்தால் குருவை பார்க்கணும்,
தாம்பத்திய நல்லுறவுக்கு சுக்கிரனை பார்க்கணும். வெளிநாட்டு பயணத்திற்கு சுப கிரகத்துடைய தொடர்பு 12ஆம் இடத்துக்கு கிடச்சிருக்கா பார்த்தீங்கன்னா போதும். அப்போ அசுப விரயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சனியை பார்க்க வேண்டும். அது விபத்தா, கடனா, வீண் விரை செலவா, ஐசியூஆரில் படுக்க வைக்கிறனால செலவாகுதா, அடுத்தவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து சீட்டை போட்டு ஏமாறுறீங்களா, இப்படிப்பட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சனி நம்ப வச்சு கழுத்தரக்கூடிய ஒரு கிரகம். சுப விஷயங்கள், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், 1000 பேர்த்த கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம், மங்களகரமான விஷயத்தை பண்ணுறோம், கோயில் குடமுழுக்கு பண்ணுறோம், அதில் முன்னாடி நின்று அறக்காரியங்கள் செய்கிறோம். இப்படி சுப செலவுகள் பண்ணுறதுக்கு குருவை பார்க்கணும். தாம்பத்திய நல்லுறவுக்கு சுக்கிரனை பார்க்கணும். வெளிநாட்டு பயணத்திற்கு சுப கிரகத்தோடு தொடர்பு 12ஆம் இடத்துக்கு கிடைச்சா போதும். அப்போ ஒரு தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி, இந்த 2 விஷயம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது. இல்லை ஒரு பாவகத்தை பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தை பார்க்குறோம், தனகிரகமாக இருக்கக்கூடிய குரு நல்லா இல்லை, 2ஆம் இடமும் 2ஆம் இடத்து அதிபதி ரொம்ப வலுவாக இருக்கிறாரு. இப்போ முழுமையான தனத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இப்போ சுக்கிரன் ஒருத்தர் கெட்டுட்டார், ஆனால் 12ஆம் இடம் நல்லா இருக்குது, 12ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறாரு, எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நீங்கள் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் துலா வீட்டில் உச்சமாக இருக்கிறார். இப்போ தாம்பத்திய வாழ்க்கை இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது ஒவ்வொரு பாவகத்திற்கும் ஒவ்வொரு காரகிரகம் இருக்குது. அந்த ஒவ்வொரு காரகிரகத்தை ஒப்பிட்டு பார்த்து பலன்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் துல்லியமான பலன்கள் 100% எடுக்க முடியும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாருங்கள், ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.